இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்ட்ரீட் ஃபுட் புனுகுலு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து மைதா மாவில் கூட செய்வாங்க. அதே மாதிரி வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே கூட சேர்த்து செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். வாங்க இந்த புனுகுலு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி மாவு, நல்லா புளிச்ச இட்லி மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் ஏற்கனவே உப்பு கலந்துருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா, அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து புனுகுலு போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது இது மாதிரி மாவு கையிலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஆந்திரா ஸ்ட்ரீட் ஃபுட் புனுகுலு ரெடி.